அகஜானன பத்மார்க்கம் கஜானன பகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை மரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது கார்த்திகை 29 டிசம்பர் 15 திங்கட்கிழமை. தேய்பிறை ஏகாதசி திதி இன்றிரவு 8:30 மணி அளவு வரை. அதன் பிறகு துவாதசி திதி. சித்திரை நட்சத்திரம் இன்று காலை முற்பகல் 11 மணி அளவு வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சோபனம் நாம யோகம், பவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு ஏகாதசி விரதம், கார்த்திகை சோமவாரம். ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு, கார்த்திகை சோமவாரம் சிவனுக்கு. அப்போ இன்றைய நாள் ஹரிஹர வழிபாடு, 2 பேரையும் வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கார்த்திகை சோமவாரம் அப்படி சொல்லும்போது யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்தீங்களோ இவங்களுக்கு இது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும். விருச்சிக ராசின்னு சொன்னால் நீங்கள் பிறந்த அன்றைக்கு பிறக்கும்போது சந்திரன் நீச்சமாக இருக்கார் அப்படின்றது அர்த்தம். சந்திரன் பலம் குறைந்து இருக்கார் அப்படின்றது அர்த்தம். அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மன ரீதியாக ஏதோ ஒரு கஷ்டத்தோடு அவ்வப்போது இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும், ஏதோ ஒரு சஞ்சலம் வந்துடும், கஷ்டப்படுற மாதிரி, சட்டுன்னு உடைந்து போய் அழற மாதிரி, இதுக்குள்ளெல்லாம் ஆட்படுவீங்க. நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணால் கூட சில பேர் அதை தவறாக சொல்லுவாங்க. வேண்டுமென்றே உங்களை தவறாக மற்றவங்க காட்ட முற்படுவாங்க. ரொம்ப காலம் சேர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவி சம்பந்தமாக கூட வருத்தப்படுற மாதிரி சில சமயங்களில் சம்பவங்கள் நடக்கும். அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷமாக கண்டினியூவாக இருந்துட முடியாது. திருஷ்டி மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடும். எவ்வளோ சிரிச்சிங்களோ உடனே அழற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இது ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு மாற்றம், விதி விலக்கின் மூலமாக அந்த சந்திரனுக்கு பலம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனாலும் கட்டாயம் இருக்கும், பர்சன்டேஜ் குறையும். நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை சோமவார வழிபாடு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சோமவாரத்தில் என்ன விசேஷம்னு சொன்னால், சிவபெருமான் அப்படி சொன்னாலே அவர் அபிஷேக பிரியன். அப்போ அபிஷேகம் பண்ணுறோம், அந்த இடத்துல இந்த கங்காதேவி ஜலம் வருகிறது. சங்காபிஷேகம் பண்ணுறோம், அப்போ சங்கை கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த சங்கே எங்கே கிடைக்கிறதுனா ஜலத்தில் இருந்து தான், சமுத்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மிகச்சிறந்த நேரடியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலோ விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலோ எப்போதும் உங்களுடைய வீட்டில் ஒரு சங்கு வச்சுக்கிறது நல்லது. சங்கு வச்சுக்கிறீங்கன்னா பூஜை அறையில் வைக்கணும். அதை வைக்கிறதுக்கான முறையெல்லாம் இருக்குது. கிழக்கு முகமாக இருக்கணும், பச்சரிசியில் அதை வைக்கணும், அதற்கு அபிஷேகம் பண்ணணும், அதற்கு இது போல் நல்ல சந்தனத்தை அரைச்சி அதை வச்சு பொட்டு வைக்கணும், அதற்கு நைவேத்தியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பூர்த்தி ஆகுது, இந்த சோமவாரம் இன்றோடு முடிகிறது. இதோடு அடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கார்த்திகை மாதம் வரும். அப்போ தான் இந்த சங்காபிஷேகம் நடக்கும். அதனால் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இதை கடைபிடிக்கலாம். வேறு யாருக்கெல்லாம் இது அருமருந்தாக இருக்கும், மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, யாருடைய சுய ஜாதகத்திலெல்லாம் சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்காரோ, ராகுவோடு சேர்ந்திருக்காரோ, சனியோடு சேர்ந்திருக்காரோ, உங்களுக்கெல்லாம் இது பலன் தரக்கூடியதாக இருக்கும். சந்திரன் யாருடைய ஜாதகத்திலாம் 2 அசுப கிரகங்களுக்கு இடையில் இருக்கிறாரோ உங்களுக்கு இது பலன் தரும். இதை கத்தரி யோகம், பாப கத்தரி யோகம்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் மிதுனம் மற்றும் சிம்மம் 2த்துலேயுமே அசுப கிரகங்கள் இருக்காங்க, அந்த கடகத்துக்கு மேலேயும் கீழேயும் சொன்னால் உங்களுக்கும் இது பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விருச்சிக லக்னம் ராசியில் பிறந்து கேது தசை நடக்கிறது, சனி தசை நடக்கிறதுனா உங்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த பலனாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை கடைபிடிக்கலாம். இன்றைய நாள் சிவபெருமானை வழிபட்டு நற்பெயர்களை அடையலாம். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
சுய ஜாதகத்தில் திருமண தடையெல்லாம் இருந்தால் கூட இன்றைய நாளில் நீங்கள் சிவாலயம் சென்று அம்மை அப்பனை அம்பிகையும் ஈஸ்வரனையும் வழிபட்டு திருமண விஷயங்களை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக நடக்கும். நாளைக்கு மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலம் பெரும்பாலும் சுபகாரியங்களை செய்ய முன்வர மாட்டாங்க பெரும்பாலானவர்கள். ஆனால் நீங்கள் முன்னாடியே தொடங்கிட்ட ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நடத்தலாம். இப்போ மார்கழி மாதம் ஒரு பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்க மாட்டோம். ஆனால் ஆல்ரெடி பூமி பூஜை போட்டு வீடு கட்டுற வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ கண்டினியூ பண்ணுவோம் இல்லை, மார்கழி மாதத்துலையும் வீட்டு வேலை நடந்துட்டு தானே இருக்கும். அப்போ நீங்கள் வாசக்காலை வைக்கணும், தளம் போடணுன்னா நீங்கள் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுவீங்க தை மாதம் வரட்டும்னு சொல்லி. அதுபோல் இந்த திருமண விஷயங்களை நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து பார்த்துட்ருக்கலாம், பார்க்கலாம். நீங்கள் இந்த முதல்ல ப்ரொஃபைல் வரும், ஸ்டேட்டஸு, படிப்பு, வேலை அதெல்லாம் ஒத்து போதான்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்க, அதுவும் ஒத்து போதானே. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டோம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. நீங்கள் பொண்ணு வீடுனா பையன் வீட்டில் பார்த்துட்டு அவங்க ஓகே சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்து நேரில் பார்க்குறதுக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை தையில் வச்சுக்கலாம். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் கடன் தேவைன்னா நீங்கள் போய் கேட்கலாம். உடல் உபாதை ஏதாவது இருந்தால் வைத்தியம் செய்து கொள்ளலாம். மருந்து உண்ண நாள் பார்க்கணும், சிகிச்சை செய்து கொள்ள நாள் பார்க்கணும். இது தொன்று தொட்டு கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம், உடல் உபாதைன்னு சொன்னால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய குடும்ப நபர் மீது அதிகமான அக்கறை உண்டாகும். குடும்ப நபர்கள் சார்ந்த பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்காக நிறைய செலவு செய்யணுன்ற ஒரு விஷயமானது நடக்கும். குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி, இதில் இன்றைய நாள் அதிக ஈடுபாடு அக்கறையை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க, அது பலன் தரும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. பெற்றோர் மீது நல்ல அக்கறை உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப நாளாக உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்ருக்காங்க, இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லினா இன்றைய நாளில் உங்களுக்கு அது முடியும். அல்லது அவங்க ஊரில் இருக்காங்க, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா ஊருக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போன்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு அது நடக்கும். அதாவது உங்களால் பெற்றோர் சந்தோஷப்படக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய யோகத்தை தருகிறது. அஷ்டமத்தில் சனி இருந்து அவ்வப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பின்னடைவு, ஒரு தடை ஏற்படுகிறது. யாரோ நீங்கள் முன்னேற விடாமல் தடுக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா, அதையெல்லாம் சரி பண்ண முடியும். இன்றைக்கு நல்ல துணிவு இருக்கும், மனோதிடம் இருக்கும், திறமையாக செயல்படவும் முடியும், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். கன்னிராசி அன்பர்களே, கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி, ஒரு திருவிழாவில் இருக்கிற மாதிரி, ஒரு கும்பாபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. அப்படி யாருக்கெல்லாம் அதெல்லாம் போக முடியலையோ, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, வேலையெல்லாம் முடித்து ஓய்வு கிடைக்கும், அங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு பர்த்டே வரும், அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க. அல்லது அந்த வேலை பார்க்குற இடத்துலேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறதா இருக்கும், அதை பிளான் பண்ணுவீங்க. இப்படியான விஷயங்கள் நடக்கும். வீட்டில் இருந்தால் ஏதாவது ஃபங்க்ஷன், அது போல் விஷயங்கள், கோவில் குளங்கள். வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இது போல் நல்ல விஷயங்கள். ஆக மொத்தம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். துளாராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் எப்படி இன்னும் நல்ல முன்னுக்கு வர்றது, உங்கள் பிஸ்னஸ் எப்படி இன்னும் நல்ல டெவலப் பண்ணுறது, கல்வியில் இன்னும் எப்படி சிறந்து விளங்குறது, நிறைய எண்ணங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். தாட் ப்ராசஸ், அந்த எண்ணங்கள் கடலில் அலை போல் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். அப்படி வரும்போது என்ன பண்ணணும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி மறுபடியும் உங்களால் உட்காந்து சிந்திக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா வருதுன்னா டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைய நாள் அப்படி நல்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் பயணங்கள் பண்ணுறது, இடமாற்றம் நடக்கிறது, பெரும் பொருள் செலவு பண்ணுறது, இப்படியான யோகம் இருக்கிறது. பெரும் பொருள் அப்படின்றது இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த அளவிற்கு நீங்கள் அந்த பொருளாதார நிலையில் இருக்கீங்களோ அந்த அளவிற்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப பெரிய பொருள் கொண்டவர்களுக்கு கோடிக்கணக்கில் கூட இன்றைக்கு செலவு வரும்.
அடுத்த லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் இன்றைக்கி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த செலவு அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப வரும். அப்போ நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நற்பலன்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. பிடித்த பொருட்களை வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். இதற்கெல்லாம் அனுகூலம் இருக்குது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகச்சரியாக திட்டமிட்டு செயல்படணும். சட்டுன்னு முடிவு பண்ணி ஒன்றில் இறங்கிடக்கூடாது, ஒன்றை செய்யக்கூடாது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன். கல்வி கேள்விகளில் நல்ல ஞானமானது, ஆர்வம், ஈடுபாடானது உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும். தனுராசி அன்பர்களே, இந்த நாள் கனவு நனவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கனவு கண்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக, அது நம்ம கிடைக்குமான்னு சொல்லிட்டு அது கிடைக்கிறதுக்கான ஒரு அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. தசாபுக்தி ஒத்துழைக்கிறது. நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கிறதுன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். இல்லைன்னா அது கிடைக்குன்ற நம்பிக்கை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படியாக கனவு மெய்ப்படக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய யோகம், சக்தி இன்றைக்கு இருக்குது. அதற்கு மற்றவங்க துணையாக இருப்பாங்க. தனித்து உங்களால் செய்ய முடியாது. உங்களை பிடித்தவங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய உதவியை கொண்டு நீங்கள் முடிக்க வேண்டிய, அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த வேலைகளை நீங்கள் முடித்து காட்டலாம். ஏதோ தவறு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல வேலை தெரிஞ்சவங்க உங்களோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு அதை சரி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வேலையில் செய்த ஒரு தவறு, உங்கள் பிஸ்னஸில் எடுத்த ஒரு தவறான முடிவு, அதை சரிப்படுத்தி மீண்டும் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இந்த நாளில் இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவங்களை முடிந்த அளவிற்கு எதிர்த்து போகாமல் இருக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பிரயாணங்கள் செய்கிறது, வெளியூர் போகிறது, சொத்துகள் விற்கணும்னு சொன்னால் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணுறேன், விற்கவே இல்லைன்னா அதுக்கான சரியான முடிவுகள் எடுக்கிறது, விற்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் சாத்தியம். தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இதை பற்றி இன்றைய நாளை சிந்தித்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மீனராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ராசியில் சனி, 4ஆம் இடத்துல குரு, விரயத்தில் ராகு. இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், ஆகாரம், எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, எதற்காகவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்கன்னா அது சரியாக இருக்கா, அல்லது போர்மா, நிப்பாட்டிடலாமா, அல்லது அதனுடைய டோசேஜை கம்மி பண்ணலாமா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. செலவு பண்ண வேண்டியிருந்தால் எவ்வளவு இதை கம்மி பண்ண முடியும், இவ்வளோ செலவு செஞ்சு தான் ஆகணுமா, அப்படியாக நீங்கள் சிந்திக்கலாம். ஒரு வேலை மாற்றம், பிஸ்னஸில் வேறு ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் அவசரமாக இன்றைக்கே செஞ்சு தான் ஆகணுமா, 2-3 நாள் வெயிட் பண்ணலாமா, ஒரு வாரம் வெயிட் பண்ணலாமான்றதை யோசிக்கலாம். இதெல்லாம் கடைபிடிச்சா போதுமானது, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மாதப்பிறப்பு, கார்த்திகை பூர்த்தியாகி மார்கழி மாதம் பிறக்கின்றது. மார்கழி மாத பிறப்பு. நாளையிலிருந்து ஆலயங்களில் தனுர்மாத பூஜை, காலை நேரத்தில் நடக்கக்கூடிய மார்கழி மாத பூஜைகள் தொடங்கும். அதற்கு அச்சாரமாக சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளை அதிகாலை 4:15 மணி அளவுலையும், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி காலை விடுந்த பிறகும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் ஆவார். இதெல்லாம் நாளைய விசேஷங்கள். மார்கழி மாத பூஜையை, விரதத்தை, காலை நேர வழிபாட்டை தொடங்க தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.